வணக்கம் நேர்களே. நம்ம எல்லாருக்குமே பொதுவா பாத்தீங்கன்னா, அவன் ரொம்ப நடிக்கிறான்டா, நடிக்காதடி வீட்ல எல்லாம் பேசுவாங்க ஸ்பௌஸ்குள்ள இல்லையா? ரொம்ப நடிக்காத டிராமா பண்றான். ஆ ஏன்டா இப்படி நடிக்கிறீங்களோ? உண்மையா இல்லாம நடிக்கிறீங்க நீங்க. இப்படிலாம் சொன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே நமக்கு கோவம் வரும் இல்லையா? பொதுவா என்னைய சொல்ட்டியா? நானா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் கோவம் வரும். டென்ஷன் ஆகும். ஆனா, ஒரு சின்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னும், நாம எல்லாம் அதுல நடிகர்கள் அப்படின்னும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூட. எப்படின்னு பார்க்கலாமா? அதாவது ஒருத்தரும் ஒரு நேரங்கள்ல ஒரு விதமான ரோல் தான் ப்ளே பண்ண முடியும். ரோல் ப்ளே அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பண்றோம். ஒரு குழந்தைக்கு அப்பாவா, ஒரு குழந்தையோட அம்மாவா, அம்மா, அப்பா அப்படிங்கிற இடத்துல பேரண்ட்ஸ் ரோல் ப்ளே பண்றோம். அதே இது நம்ம அம்மா, அப்பாக்கு நாம குழந்தைகளா ரோல் ப்ளே பண்றோம். நம்ம டீச்சர்ஸ்ட்ட போனா, அவங்களுக்கு நம்ம ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ரோல அங்க ப்ளே பண்றோம். நம்ம ஆபீஸ் போனோம்னா, நமக்கு மேல இருக்கவங்களுக்கு கீழ நம்ம சபார்டினேட் அப்படிங்கிற மாரி, அந்த இடத்துல வேற மாரி, வேற விதமான ரோல் ப்ளே பண்றோம். இதுக்கெல்லாம் பேர் என்னங்க அப்புறம்? நடிகர் தானே நம்ம. நடிச்சிட்டு இருக்கிறோம்ல. ஒரு நாளும் எத்தன நாடகங்கள், எத்தன நடிப்புகள். நம்ம எல்லாருமே நடிகர்கள் தான். சோ, எதனால இத சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபீஸ்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கலாம் நீங்க. ஒரு மேனேஜரா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா, ஐபிஎஸ்ஸா இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். வீட்டுக்கு வரும்போது கணவன் அந்த மனைவிக்கு கணவனாவும், அங்க இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு அப்பாங்கிற ரோலோட உள்ள வந்தா மட்டும் தான் அந்த வீடு சிறப்பானதா இருக்கும். நம்ம ரோல் ப்ளே பண்ணும்போது, எங்கோ நமக்கே தெரியாம நம்ம ஒரு மாஸ்க்க மாட்டிக்கிறோம். எங்க அதிக நேரம் செலவு பண்றோமோ, அந்த நேரத்துல அதிக நேரம் செலவு பண்ணக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாஸ்க்க நம்ம முகத்துல இருந்து கழட்டுறது இல்ல. சோ அந்த ரோல் நமக்குள்ள ஃபிக்ஸ் ஆயி போகுது. இது அதிகப்படியான ஆண்களுக்கு நடக்குது. பெண்கள்லயும் ஒரு சில பேர் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம. என்னன்னா, ஒரு போலீஸ் அதிகாரியாவே இருந்தாங்கன்னா, வீட்டுக்கும் வந்தும் அவங்க ஷூ கழட்டும் போதே அவங்க அந்த இத கழட்டி வச்சுட்டு உள்ள வந்தா தான், அவங்க வந்து வாழ்க்கையில சிறப்பா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா, அதே அதிகாரத்தோட வீட்டுக்குள்ளேயும் அ ஒரு போலீஸ் அதிகாரியாவே ஒரு என்ன மாரி ரோல் ப்ளே பண்றாங்களோ, அதே ரோலே எங்க வீட்டுக்குள்ளேயும் ப்ளே பண்ணாங்கன்னா, அது வந்து குடும்பமா இருக்காதுங்க. அங்கேயும் வந்து ஒரு ஹிட்லர் மாரி இவங்க வெரி அத்தாரைஸ்டா, டாமினன்ட்டா இப்படி அதிகமா இருக்கிறதுக்கு காரணமே அவங்களோட ரோல் ப்ளே மாறுறதுதான். அவங்க கழட்ட வேண்டிய மாஸ்க்க கழட்டாம ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாலும், அதே அதே தாட்டோட, அதே ப்ராசஸோட வீட்டுக்குள்ள மத்தவங்களையும் நடத்த ட்ரீட் பண்றதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். அப்படிங்கிறத முதல்ல நம்ம கவனிக்கணும். 2வது நம்ம எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்கோம். எல்லாமே ஒரு அடையாளங்கள் தான். எவ்ளோ படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, எவ்ளோ பெரிய ஆபீசர்ஸா இருந்தாலும் சரி, எவ்ளோ பெரிய பதவிகள் இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு அடையாளம் தானே. ஒரு நேரத்துல, ஒரு நாட்கள்ல, சில தருணங்கள்ல அது காணாம போயிரும். இந்த பூமிக்கு நம்ம வந்து எல்லாருமே ஒரு பயணம் மாரி இது. ஒரு நாள் என்ட்ரி ஆனோம், எக்ஸிட் ஆகறதுக்கு ஒரு நாள் இருக்கு. இறைவனால குறிக்கப்பட்ட நாள். நமக்கு அது தெரியாது அவ்வளவுதான். நம்ம கழுத்துல அந்த டேக் இல்ல. நம்மளுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படிங்கிற டேக் நம்மள்ட்ட இல்ல. அதுக்குள்ள பல இடங்கள்ல பல விதமான மாஸ்க் நம்ம மாட்டியிருக்கோம். ஒரு முகமூடிக்கு பின்னாடி தான் நம்ம ஒளிஞ்சிருக்கிறோம். எங்க? யாருட்ட? எந்த முகமூடியும் இல்லாம என்னால ஃப்ரீயா பேச முடியுது. ஒரு பெர்சனால என்ன பத்தி முழுமையா நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படின்னா, அந்த மாதிரி பெர்சன் உங்க லைஃப்ல இருந்தா, தயவு செய்து அவங்கள மிஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா, நம்மள நம்மளா ஏத்துக்கிற பெர்சன்ஸ் வந்து உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. நெறைய பேர் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அந்த மாரி யாரு ஒரு பெர்சன் உங்க கூட இருக்கிறாங்கன்னு. அவங்க வந்து அக்கா, தங்கச்சியா இருக்கலாம், அண்ணன், தம்பியா இருக்கலாம், அ குழந்தைங்களா இருக்கலாம், ஸ்பௌஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு பெர்சன்ட்ட நான் எதுவுமே என்னால ஒளிவு மறைவு இல்லாம நான் டிரான்ஸ்பரண்டா எந்த முகமூடியுமே இல்லாம, எல்லா முகமூடியும் கழட்டிட்டு நான் நானா இருக்க முடியும் அப்படின்னா, அதுதான் உங்களுக்கான சோல்மேட். அது எந்த உருவத்துல வேணாலும் வரலாம். நீங்க உங்க சோல்மேட்டோட இருக்கிறீங்களா கனெக்ஷன்ல அப்படிங்கிறத இந்த முகமூடிக்கு பின்னாடி இருந்து பார்க்காம முகமூடிய கழட்டிட்டு யாரு கூட இருக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி திங்க் பண்ணி பாருங்க. முக்கியமா அதிகப்படியா அதிகப்படியான எதிர்பார்ப்பு ஸ்பௌஸ்ட இது இருக்கும். என்னோட கணவனோ அல்லது என்னோட மனைவியோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா பிராங்கா ஓப்பனா நான் அவங்களோட இருக்கணும், இருந்தா கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து எங்கோ அது கிடைக்காம வேற மாதிரி மிஸ்மேட்ச் ஆகுறதுனாலதான் எல்லா
தம்பதிகள்மார்களுக்குள்ளயும் எல்லா கப்புள்ஸ்குள்ளயும் பிரச்சனை வந்துட்டு இருக்குங்க. அந்த பர்சன் அதுக்கு இல்லாட்டி வேற யாருன்னு பாருங்க. கண்டிப்பா உங்க இரவன் உங்க உறவுகள் கூட்டத்துல யாராவது ஒருத்தர் அது மாதிரி வச்சிருப்பாரு. அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், யாரோ ஒரு பர்சன், ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். ஒரு பர்சன் யாராவது இருக்காங்களா அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. சோ மாஸ்க் பின்னாடி இல்லாம, முகமூடி இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு பாக்குறோம். எந்தெந்த இடத்துல என்ன மாஸ்க போடணுமோ அது மட்டும் தாங்க போடணும். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டிராமால போய் நான் நாய் வேஷம் போட்டா நாய் மாதிரி தான் கத்தணும். நாய் வேஷம் போட்டுட்டு பூனைக்குட்டி மாதிரி நான் மியாவ் மியாவ்னு கத்திட்டு இருந்தா பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி சிரிப்பாங்களோ அதே மாதிரி தான் நீங்க ஆபீஸ்ல என்னவா இருக்கிறீங்களோ அதே அதே அத்தாரிட்டேட்டிவா டாமினண்டா வந்து வீட்டுல இருந்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஸ்பௌஸா இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளா இருக்கட்டும், உங்களை பார்த்து மனசுக்குள்ள சிரிப்பாங்க. வெளியில சிரிக்க முடியாது இல்லையா? மனசுக்குள்ள சிரிச்சுக்குவாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆபீஸ் விஷயத்த ஆபீஸ்லயே விட்டுருங்க. அந்த முகமூடி அங்கேயே கழட்டி வச்சிருங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு குழந்தைகளுக்கு அல்லது 2 குழந்தைகளுக்கு தாய் தகப்பனா உள்ள என்ட்ராகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் இந்த பதிவு மூலமா. அண்ட் முகமூடிய கொஞ்சம் கழட்டிட்டு தான் பார்க்கலாமே. திங்க் டிஃபரெண்ட். மாத்தி யோசிங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவுல கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன்.